Hello guys, welcome back to Saranga Rail Films. இப்போ நான் ஆன்போர்ட் பண்ணியிருக்க ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 0940 திருச்சிராப்பள்ளி அகமதாபாத் ஸ்பெஷல் ஃபேர் ட்ரெயினில் தேர்ட் டைம் இந்த ட்ரெயினில் ஆன்போர்ட் பண்ணுறேன். மெயின் சென்னை எக்மோர்லேருந்து சென்னை பீச் வரைக்கும் அந்த 4th லைன் ஒர்க் கவர் பண்ணுறதுக்கு தான் இந்த அப்டேட். மெயின் இந்த அப்டேட்டுக்காக தான். இந்த லைன் ஒர்க்கோட அப்டேட்டை வந்து இந்த ட்ரெயினில் போட் பண்ணி எனக்கு அதை கவர் பண்ணும்போது எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஸோ அதனால் நான் இந்த ட்ரெயினை சூஸ் பண்ணுறேன். தேர்ட் டைம் இப்போ போட் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ எந்த அளவுக்கு ஒர்க் போயிருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். சொல்ல வேண்டியன்னு நினைக்கிறது சில விஷயங்கள் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே தரேன். மேக்ஸிமம் கொஞ்சம் சொல்லவும் சொல்கிறேன். டிஸ்கிரிப்ஷனை மறக்காமல் பாருங்கள். எப்போவுமே வந்து வீடியோ ஷேர் பண்ணும்போது டிஸ்கிரிப்ஷனில் கொஞ்சம் பாருங்கள். சில அப்டேட்ஸ் லென்த்தாக இருக்க அப்டேட்ஸ் எல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் சுவர் ஃபுல்லாக கட்டி முடிச்சிருக்காங்க. லாஸ்ட் டைம் December 31, 2023 நான் பார்க்கும்போது இந்த காம்பவுண்ட் சுவர்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இல்லை, ஜஸ்ட் பேஸ் மட்டும் போட்டிருந்தாங்க. இப்போ காம்பவுண்ட் சுவர் ஃபுல்லாக கட்டி முடிச்சிருக்காங்க இந்த சைடு.
பார்க் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ட்ரெயின் இப்போ என்டர் ஆகிட்டு இருக்குங்க. வலது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த காம்பவுண்ட் இருக்குது. அது மேக்ஸிமம் இந்த காம்பவுண்டை எடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னொரு ட்ராக் இந்த இடத்துல வர்றதுக்கான ஸ்பேஸ் அந்த காம்பவுண்ட் இடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த காம்பவுண்ட் வந்து அவங்க இடிக்கணும். இடித்தா மட்டும்தான் அவங்களால கரெக்டாக பண்ண முடியும். மேக்ஸிமம் எடுத்துருவாங்க தான் நானும் நினைக்கிறேன். பார்ப்போம். இது வந்து இந்த சைடில் வந்து இன்னும் இந்த ஸ்டேஷனுக்குள்ளே இன்னும் என்ட்ராக காம்பவுண்ட் வந்து கிட்ட வருது, ட்ராக் கிட்ட வருது. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். லெஃப்ட் சைடில் வந்து என்டையராகவே ஒட்டுமொத்தம் பிளாட்ஃபார்மே டிமாலிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ அங்கே எதுவுமே இல்லை. இப்போதைக்கு இந்த லைனில் எக்ஸ்பிரஸ் ஒன் சைடு தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. இன்னொரு ட்ரெயின் இந்த சைடு வரணுன்னா பீச் ரயில்வே ஸ்டேஷனில் தான் லூப்பில் நிறுத்திட்டு ஒன்று இந்த ட்ரெயின் போகணும், அப்புறம் தான் அந்த ட்ரெயின் இங்கே வரும். அந்த மாதிரி தான் பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி தான் போயிட்டுருக்கு கொஞ்ச நாளாக. வலது பக்கத்தில் இருக்க பில்டிங் பார்த்திங்கன்னா அந்த பறக்கும் ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷனோட சப்வே இது ஆக்சுவலாக சொல்ல போனால். ஸோ இப்போது இந்த பிளாட்ஃபார்மே வந்து ஒட்டு மொத்தமாக இடிச்சிருக்காங்க. சைடில் லாஸ்ட் டைம் பார்க்கும்போது சின்ன சின்ன அந்த காம்பவுண்ட்ஸ், அந்த கம்பிலாம் இருக்கும், அதெல்லாம் இருந்தது. அதுவும் இப்போ இல்லை. பழைய போல்ஸ் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது, அதையும் எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். புது போல்ஸும் இருக்கா மாதிரி தெரியுது. ஆமாம், புது போல்ஸும் கொஞ்சம் நட்டு இருக்காங்க. பார்க்கலாம். இது வரைக்கும் வேலை வந்து வேகமாக தான் போயிட்டுருக்கு. ஸோ லாஸ்ட் வீடியோ கம்பேர் பண்ணும்போது தான் நான் அவ்வளோ சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு இருக்காங்க பாருங்கள். இந்த சைடு எதுவுமே இல்லை. ஸோ ஃபோர்ட் ரயில்வே ஸ்டேஷன், சென்னை ஃபோர்ட் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே ட்ரெயின் என்ட்ரு ஆகுது. இந்த ஓவர் பிரிட்ஜையும் வந்து இடிச்சிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது போல் பெண்டிங். ஸோ பார்க்கலாம், நம்ம எவ்வளோ சீக்கிரம் இதை முடிக்கிறாங்களோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வலது பக்கத்தில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பழைய எம்ஆர்டிஎஸ் லைனு. ஸோ அந்த லைனில் லாஸ்ட் டைம் நான் பார்க்கும்போது ட்ராக்ஸ் எல்லாம் வந்து அன்லோட் பண்ணிகிட்டு இருந்தாங்க கூட்ஸ் மூலமாக. ஸோ 2-3 வேகன்ஸ் மூலமாக நான் பார்த்துட்டு இருந்தேன். யூனிட் ட்ரெயின், இஎம்யூ ட்ரெயினில் நான் போகும்போது நான் அதை பார்த்துட்டு இருந்தேன். லாஸ்ட் வீடியோவில் நான் அதை சொல்லியிருப்பேன்.
ஸோ இந்த ஸ்பெசிஃபிக் ஏரியா, அதாவது அந்த சப்வே பிரிட்ஜிலேருந்து இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தாண்டி இன்னும் கொஞ்சம் தூரம் ஒரு 100 மீட்டருக்கு மட்டும் என்ன பண்ணுவாங்க தெரியல சதர்ன் ரயில்வே. ஏன்னா ரிசர்வ் பேங்க் சைட்லேருந்து லேண்டு அந்த அவங்க சைட்லேருந்து தரலை, அப்ரூவல் வரலை அப்படின்ற மாதிரி ரொம்ப நாளாக பேச்சு போயிட்டு இருந்தது. இப்போ அது என்ன ஸ்டேஜில் இருக்குன்னு தெரியல. ஸோ இப்போ நான் கரெக்டாக எங்கே சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சப்வே தெரியுது பார்த்தீங்களா? ஸோ இந்த சப்வேலேருந்து பேங்க் அந்த பில்டிங்கை தாண்டி ஒரு 100 மீட்டர்ஸ் கிட்ட மட்டும் சிங்கிள் லைனில் ஆப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி கெஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா அவங்க லேண்டு வந்து கரெக்டாக அதுக்கு அப்ரூவல் கொடுக்காததால். ஸோ ஃபர்தராக இதை எப்படி எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்றத நம்ம பொறுமையாக இருந்து தான் பார்க்கணும். பீச் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ட்ரெயின் கரெக்டாக என்ட்ரு ஆகிட்டு இருக்குங்க. ரைட் சைடில் பார்க்குறதெல்லாம் இந்த இஎம்யூஸ்லாம் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருப்பாங்க. சர்வீஸ் ஒன் ஸ்டார்ட் ஆகும்போது கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து உள்ளே பிளாட்ஃபார்மில் நிறுத்துவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் வந்து சீக்கிரமாக வந்து ஒர்க் முடிச்சிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப நாள் பெண்டிங்லேயும் இருக்குது. பார்க்கலாம். ஆப்போசிட்டில் ட்ரெயின் நிற்குதுன்னு நினைக்கிறேன். எஸ், ட்ரெயின் நிற்கிது ஆப்போசிட்டில். என்ன ட்ரெயினாக இருக்கும்? ராயபுரம் லேப் 7. நான் கெஸ் பண்ணது தான் திருக்குறள் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். ஹசரத் நிசாமுதீனில் காலையில் 5:20க்கு எடுத்து 3rd டே கன்னியாகுமரிக்கு 4:40க்கு போவோங்க. ஹசரத் நிசாமுதீனில் காலையில் 5:20க்கு எடுத்து ஆக்ரா கண்டோன்மெண்ட்டு, ஜான்சி ஜங்ஷன், போபால் ஜங்ஷன், தர்சி ஜங்ஷன், பெத்தூல், நாக்பூர் ஜங்ஷன், பால்ஹார் ஷாக், விஜயவாடா ஜங்ஷன், கூலூர் ஜங்ஷன், சென்னை எக்மூர், தாம்பரம், செங்கல்பட்டு ஜங்ஷன், விழுப்புரம் ஜங்ஷன், விருதாச்சலம் ஜங்ஷன், திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன், திண்டுக்கல் ஜங்ஷன், மதுரை ஜங்ஷன், விருதுநகர் ஜங்ஷன், சாத்தூர், திருநெல்வேலி ஜங்ஷன், நாகர்கோவில் ஜங்ஷன், கன்னியாகுமரி. ஸோ 2918 கிலோமீட்டர்ஸ் இந்த ட்ரெயின் ட்ராவல் பண்ணுது. லாங்கஸ்ட் ட்ரெயின் தான். டே 3, டே 1 காலைல 5:20க்கு சாட்டர்டே எடுத்து ஹசரத் நிசாமுதீனில் இருந்து கிளம்பி, டே 3 மண்டே விடிகாலையில் 4:40க்கு கன்னியாகுமரி போய் சேருதுங்க. லாங்கஸ்ட் ட்ரெயின் தான் அந்த ட்ரெயின். ஸோ நான் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ட்ரெயின் வந்துட்டு இருக்கறனால தான் இந்த ட்ரெயின் வந்து இங்கே ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஸோ சிங்கிள் லைனில் தான் 2 சைடு போகிற எக்ஸ்பிரஸையும் ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஒன்ஸ் இந்த 4th லைன் முடிஞ்சதுக்கப்புறம் ஸோ இந்த இஷ்யூஸ் இருக்காது. இந்த ஒரு ட்ரெயின் வரத்துக்காக இன்னொரு ட்ரெயின் வெயிட் பண்ணணும், இந்த இஷ்யூஸ் இருக்காது. ராயபுரம் ரயில்வே ஸ்டேஷனுங்க. இது இந்த ரயில்வே ஸ்டேஷனோட கோடு வந்து RPM. ரொம்ப ஃபேமஸான ரயில்வே ஸ்டேஷன். சவுத் இந்தியாவோட ஃபஸ்ட்டு ரயில்வே ஸ்டேஷன் இது தாங்க. ஸோ இப்போ நம்ம வாஷர்மன்பேட் ரயில்வே ஸ்டேஷனை ஸ்கிப் பண்ணி போயிட்டுருக்கோம். ஸோ கைஸ், லாஸ்ட் டைம் நீங்கள் பார்த்த அந்த வீடியோவுக்கும் இதுக்கும் நிறைய கொஞ்சம் அப்டேட்ஸ் இருக்குது. ஸோ காம்பவுண்ட் சுவர்லாம் கரெக்டாக வந்து எழுப்பி ரெடி பண்ணியிருக்காங்க சீக்கிரமாக. பார்க் ஸ்டேஷனில் ஓரளவுக்கு காமிச்சிருப்பேன். வேறு அப்டேட்ஸ் வந்து ஃபர்தராக நீங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயும் பாருங்கள், நான் மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ பெரம்பூர் வரப்போகுது. ஸோ இறங்க போகிறேன் சீக்கிரமாக. ஒரு நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சீக்கிரமாக மீட் பண்ணலாம். மேக்ஸிமம் இது வால்சாட் லோக்கோமோட்டிவோடு தான் வந்து இந்த ட்ரெயின் ஃபுல் ஆகிட்டுருக்கு இப்போது. வேக்னைன் HC. ஸோ பெரம்பூரில் நான் இறங்கினதுக்கப்புறம் மேக்ஸிமம் அதை காட்ட பார்க்குறேன். பார்ப்போம்.
கண்டினியூ வீடியோ பாருங்கள். சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒரு கமெண்ட்டும் லைக்கும் எனக்கு இன்னொரு வீடியோ போட ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டுக்கும் ரொம்ப நன்றி. இது வரைக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நிறைய பேர் சொல்லலாம். ஸோ எல்லாருமே ஃபேமிலி எல்லாரோட சப்போர்ட்டுக்கும் ரொம்ப நன்றி. எண்ட் ஆஃப் த டே மெமரிஸ் தாங்க கடைசி வரை நிற்கும். ஸோ எனக்கு பிடிச்ச விஷயத்த நான் பண்ணுறேன். ஸோ ஒரு மெமரி இது என்றைக்குமே நிற்கும். ஓகே, பார்ப்போம். பெரம்பூர் ஸ்டேஷன் கிட்ட வந்தாச்சு. பெரம்பூரில் இறங்கிட்டேன் காய்ஸ். ஸோ பெரம்பூர் கேரேஜ் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஸோ நடந்தே வந்தேன். அந்த ட்ரெயினை முடிஞ்சதுக்கு ஸ்பாட் பண்ணேன். எந்தளவுக்கு ஸ்பாட் பண்ணியிருக்கேன்னு தெரியல, எடிட் பண்ணது தான் தெரியும். ஸோ ஃபுல் வீடியோ வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் அப்டேட் தெரியும். தேங்க்யூ ஆல். சீக்கிரமாக ஒரு நெக்ஸ்ட் வீடியோவோட பார்க்கலாம்.